என்ன சிபிஎஸ்சி பசங்களா, உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் நீங்கள் எழுத போகிறீங்க. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் சூப்பராக உங்களோட 490+ மார்க்ஸ் எடுக்க முடியும். மேம், பட் வாட் இஸ் த பிளான்? எக்ஸாக்டாக நாங்கள் என்ன பண்ணால் எங்களால் 490+ எடுக்க முடியும்? ஸோ இதை நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி என்னதான் உங்களோட பிலீஃப் நான் நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற பிலீஃபை தாண்டி சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூஷன் தான். உன்னோட பிளானை நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிற, அதில் தான் ப்ராப்பரான க்ரக்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் உன்னோட எக்ஸாம்ஸோட மார்க் உனக்கு வரப்போகுது. ஏன்னா உனக்கு வரப்போகிற கொஷின்ஸ் இட் இஸ் நாட் ஃப்ரம் யுவர் புக் பேக், இல்லைனா டேரெக்டான கொஷின்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, கொஷின்ஸ் எல்லாமே உனக்கு கம்பீட்டன்சி பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் பியாண்ட் யுவர் ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். ஸோ இன்னும் நீ கான்செப்ட்ஸை எப்படிலாம் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும், அதை வச்சு தான் உனக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இதுக்கு வாட் ஐ ஹாவ் டு டூ? ஸோ பிளானை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாதான் உனக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கம்மிங் டு த ஸ்ட்ராட்டஜி, ஓகே. ஸோ டிபிஎல் ஸ்ட்ராட்டஜி, டிபிஎல் சிலபஸ் ஆடிட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, டன். ஸோ நீ என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட, எதெல்லாம் உனக்கு தெரியுது. ஸோ தெரியலை அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் யோர் டன். யூ ஹாவ் டு do the chapters, complete the chapters, okay. So completed the chapters na நீ அந்த chaptersல என்னென்ன உனக்கு புரிஞ்சிருக்கணும், completed அப்படின்ற criteria இருக்கு அப்படின்னா கான்செப்ட்ஸ் உனக்கு கிளியரா இருக்கணும். அண்ட் உன்னோட PYQs, அந்த சாப்டர்ஸ் ரிலேட்டடான PYQs எல்லாமே உனக்கு தரவா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீ அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ண போற அப்படின்னா 20 மினிட்ஸ்ல என்னால் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சாப்டரை நீ டன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மார்க் பண்ணிடலாம், ஓகே. ஸோ உன்னால கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கணும், PYQs தரவா இருக்கணும், அண்ட் 20 மினிட்ஸ்ல உன்னால ரீகால் பண்ண முடியும்னா அந்த சாப்டர் இஸ் டன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் குயிக் வின் சாப்டர்ஸ், ஓகே. ஸோ இங்கே பார்த்தனா யூ அண்டர்ஸ்டாண்ட் தியரி பட் ஸ்டம்பிள் இன் நியூமரிக்கல்ஸ், ஓகே. ஸோ இங்கே பார்த்தனா ஃபார் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸ்பெஷலி உனக்கு தியரி எனக்கு நல்லா தெரியுது, பட் ஆனால் எனக்கு ப்ராப்ளம்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியலன்னா அந்த சாப்டர்ஸை நீ பார்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும், எப்பயுமே இதை தான் நீ ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்டர் தான் நீ ஃபுல்லாக கான்செப்ட்ஸ்லாம் தரோ பண்ணணும் அண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். பிகாஸ் இதுதான் உன்னோட வீக்கான சாப்டர்ஸ், ஓகே. அண்ட் இது உனக்கு இமீடியட் ஸ்கோர் பூஸ்டராக இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரெஷ் டெரிட்டரி, இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அந்த சாப்டர்ஸ் தான் ஃப்ரெஷ் டெரிட்டரி. ஸோ இதை நீ சிஸ்டமேட்டிக்காக இந்த ஒரு 3 months 4 months 5 months இருக்குன்னா அது சிஸ்டமேட்டிக்காக எப்படி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிளான் போட்டு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், சரியா. ஸோ நீங்கள் நம்மளோட ஒன் ஷாட் லெக்சர்ஸ் அண்ட் NCERT எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி NCERT இஸ் யோர் பைபிள். ஸோ கான்செப்ட்ஸை தரோ பண்ணுறதுக்கு NCERT மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். ஆனால் கொஷின்ஸை நீங்கள் நிறைய சால்வ் பண்ணணும். ஏன்னா சிபிஎஸ்சியில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ NCERT கொஷின்ஸை தாண்டி NCERT எக்ஸாம்பிளர்னு உனக்கு வெப்சைட்டில் இருக்கும், அந்த கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள், சரியா. இதையும் தாண்டி உனக்கு சிபிஎஸ்சி மெட்டீரியலே கொடுப்பாங்க கொஷின்ஸ்லாம் சொல்லிட்டு, அதை நான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஷேர் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள், ஓகே. இப்படி சால்வ் பண்ணாவே நிறைய ஹாட்ஸ் கொஷின்ஸ், கம்பீட்டன்சி பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணதான் உனக்கு ஈஸியாக அந்த சாப்டர் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த டிபிஎல் ஆடிட் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி NCERT டெக்ஸ்ட் புக் இஸ் யோர் பைபிள். ஸோ 90% கொஷின்ஸ் உனக்கு இதுல இருந்து தான் வரப்போகுது. ஸோ மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் 2 தடவை நீ சால்வ் பண்ணணும். அண்ட் அந்த ஆக்டிவிட்டி பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நீ எதுவுமே விடக்கூடாது. நோட்டு, அந்த லைன் பை லைன் எல்லாத்தையுமே பார்க்கணும், ஓகே. இன்டெக்ஸ்ட் பாக்ஸஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நீ என்ன பண்ணணும், உன்னோட PYQ, இதுதான் உன்னோட சீக்ரெட் வெப்பன், ஓகே. ஸோ உனக்கு PYQஸ்லேருந்து அதே கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகாது, பட் அதே மாதிரியான ஃபார்மேட் தீம் கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகும், சரியா. அந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷாட் லெக்சர்ஸ்லாம் பாருங்க. இது 1.5 ஸ்பீடில் நீ படிச்சாவே கான்செப்ட்ஸ்லாம் உனக்கு கிளியர் ஆகிடும், சரியா. அண்ட் நெக்ஸ்ட் சாம்பிள் பேப்பர்ஸ், ஓகே. ஸோ இது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 3 months முன்னாடியே நீ சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 5 to 6 அன்சால்வ்டு பேப்பர்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் சால்வ்டு பேப்பர்ஸ் 10 கூட சால்வ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. அண்ட் டெய்லி நான் எப்படி மேம் படிக்கணும்னா 5 hour டெய்லி ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சரியா. 2 ஹவர்ஸ்ல நீ ஆக்டிவா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சும்மா பாசிவ் ரீடிங் கிடையாது, ஆக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்த 2 hours கான்செப்ட் அண்ட் மெமரி ஒர்க், எப்படிலாம் அந்த கான்செப்ட்ஸை மெமரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். அண்ட் அடுத்த 1 hour கண்டிப்பாக ரிவிஷன் செஷனுக்கு நீங்கள் ஒதுக்கியே ஆகணும், சரியா. ஏன்னா இந்த ரிவிஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி பசங்களா கோல்டன் ரூல் என்னதுன்னா, இந்த 5 மணி நேரம்
முக்கியம். நீ வந்து 5 மணி நேரத்தை 5 மணி நேரத்தையும் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ இன்டென்சிட்டியை விட இன்டென்சிட்டி ரொம்ப முக்கியம். சரியா? நீ 10 மணி நேரம் படிக்கிறது பெருசு இல்லை, 5 மணி நேரம் படித்தாலும் நீ ப்ராப்பராக படிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 50 மினிட்ஸ் படிச்சுட்டு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டு, இந்த மாதிரி பிரேக் விட்டு பிரேக் படிச்சேன்னா உன்னோட மைண்ட் வந்து ஃப்ரெஷன் ஆகும். அண்ட் அதே மாதிரி நான் ஆல்ரெடி நம்ம பசங்களுக்குலாம் சொல்லிட்டு இருந்தது, ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் மிஸ்டேக் நோட் புக்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. அது உனக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்தோன்னா உனக்கு வந்து குயிக்காக ரிவைஸ் ஆகும். அண்ட் அந்த கான்செப்டை திரும்ப ரீரீட் பண்ணுறப்போ உனக்கு நல்லா புரியும். அண்ட் அதே மாதிரி 30 மினிட் மார்னிங் ரீட் ட்ரில். டெய்லியும் காலையில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கான்செப்டை ஃபுல் கான்செப்டை படிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போனேன்னா டெய்லியுமே வந்து உனக்கு அது ஒரு பூஸ்டிங் திங்காக வந்து இருக்கும். அந்த ஒரு டே வந்து கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அண்ட் சயின்ஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், சோஷியல் எப்படி படிக்கணும், லாங்குவேஜ் எப்படி படிக்கணும்ன்றது ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸில் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது, ட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணி படிக்கிறது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கான்செப்ட் மேப் வச்சுக்கோங்க. அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைசஸ் இதெல்லாம் ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்க. சரியா? அண்ட் ஸ்டெப் வைஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் யூனிட்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. சோஷியல் சயின்ஸில் புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதுறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்ஸ் அண்ட் எழுதுறது, மேப் பாயிண்டிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாங்குவேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்ஸ், ஒவ்வொரு லெட்டர் பேசேஜஸ்க்கெலாம் ஃபார்மேட்ஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியணும். சரியா? அண்ட் ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போவே உன்னோட ஆன்சர் ரைட்டிங்கையும் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? எப்பயுமே எழுதுறப்ப சயின்ஸ் அண்ட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் க்ளீன் பென்சில் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி டயக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் நீட் பென்சில் டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். வித் கிளியர் பார்டர்ஸ் அண்ட் லேபிளிங்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்பேசிங்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு சொல்ல, நீட்டாக இருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து உனக்கு மார்க்ஸ் கம்மி பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் பசங்களா, இட் இஸ் நாட் வெரி ஹார்ட். ஓகே, நான் சொன்ன இந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே நீ அடுத்த 6 மந்த்ஸில் சூப்பராக நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க் எடுக்கலாம். that is a evidence இருக்கு. சரியா? so discipline turns ambition into a top mark sheet. okay, so discipline தான் முக்கியம். இன்னைக்கு மோட்டிவேஷன் இருக்கு, நாளைக்கு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா அடுத்த ஆள் போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் வந்து டெய்லியும் வந்து படிச்சுட்டே இருக்கான், நீ வந்து மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாள் ஸ்கிப் பண்ணனா யூ வில் பி பேக். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் யூ டோன்ட் நீட் லக், யூ நீட் 60 days ஆஃப் ஹார்னஸ் டெடிகேட்டட் எக்ஸிக்யூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு 21 days ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த 21 days, இந்த மாதிரி 21 daysன்னு சொல்லிட்டு ஷார்ட் கோல் செட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உன்னோட பெரிய மலையுமே சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாக நீ வந்து கிளைம் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ உன்னோட 490+ ஸ்கோரை நீ கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சிலபஸை ஃபஸ்ட்டு ஆடிட் பண்ணுங்க, சிலபஸை பிரேக் டவுன் பண்ணுங்க, எதுவும் உன்னோட டிபிஎல் மெத்தட் மூலமாக எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் உனக்கு தேவை, ஸ்ட்ராங்கு வீக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அண்ட் டெய்லியும் 5 hours செட் பண்ணுங்க. அந்த 5 hours லாக் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஓன் த அவுட்கம். ஓகே, ஐ வில் ஓன் த அவுட்கம் ஒன்லி த்ரூ மை டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பசங்களா. கண்டிப்பாக இந்த பிளான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரியா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பசங்க.